ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. இந்தியாவில் தற்போது எத்தனை உயர் நீதிமன்றங்கள் உள்ளன? A 25, B 26, C 27, D 28. சரியான விடை 25. வினா எண் 2. தமிழ் காப்பியங்களில் மிகவும் பழமையானது எது? A சிலப்பதிகாரம், B கம்பராமாயணம், C மகாபாரதம், D மணிமேகலை. சரியான விடை சிலப்பதிகாரம். வினா எண் 3. இந்திய திரைப்பட உலகின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? A குருதத், B தாதா சாஹிப் பால்கே, C ராஜ் கபூர், D இவர்களில் யாரும் இல்லை. சரியான விடை தாதா சாஹிப் பால்கே. வினா எண் 4. நிறத்தின் அடிப்படையில் பெயரிடப்பட்டுள்ள மலை எது? A கொடைக்கானல், B ஊட்டி, C நீலகிரி, D ஏற்காடு. சரியான விடை நீலகிரி. வினா எண் 5. தங்கள் நாட்டு தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விடாத ஒரே நாடு எது? A கத்தார், B உகாண்டா, C இலங்கை, D சவுதி அரேபியா. சரியான விடை சவுதி அரேபியா. அந்த நாட்டில் தேசிய கொடியை எந்த காரணத்திற்காகவும் எப்போதுமே அரைக்கம்பத்தில் பறக்கவிட மாட்டார்கள். வினா எண் 6. முதலில் தாதே சாஹிப் பால்கே விருதினை பெற்றவர் யார்? A திலீப் குமார், B தேவிகா ராணி, C ராஜ் கபூர், D சாவித்ரி. சரியான விடை நடிகை தேவிகா ராணி அவர்கள். தாதே சாஹிப் பால்கே விருது என்பது திரைத்துறையில் மிகவும் உயரிய விருதாகும். வினா எண் 7. இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலம் எது? A உத்தரப்பிரதேசம், B மகாராஷ்டிரா, C தமிழ்நாடு, D கர்நாடகா. சரியான விடை தமிழ்நாடு. தமிழ்நாடு முதலிடத்திலும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளது. வினா எண் 8. சூரிய குடும்பத்தில் நிலவுகள் அதிகமுள்ள கிரகம் எது? A யுரேனஸ், B புதன், C வியாழன், D சனி. சரியான விடை சனி. வினா எண் 9. ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் எந்த ஆண்டு பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது? A 1914, B 1924, C 1934, D 1944. சரியான விடை 1914ஆம் ஆண்டு. வினா எண் 10. தங்களின் உடல் எடையை விட 50 மடங்கு அதிகம் எடையை சுமக்கும் திறன் கொண்ட உயிரினம் எது? A யானை, B எறும்பு, C கழுதை, D குதிரை. சரியான விடை எறும்பு. வினா எண் 11. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே எத்தனை ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ரயில் போக்குவரத்து துவங்கியது? A 8 ஆண்டுகள், B 11 ஆண்டுகள், C 20 ஆண்டுகள், D 30 ஆண்டுகள். சரியான விடை 11 ஆண்டுகள். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே 1965ஆம் ஆண்டு ஏற்பட்ட போர்தான் இதற்கு காரணம். வினா எண் 12. மனிதர்களிடம் கருணை காட்டாதவரிடம் கடவுள் கருணை காட்ட மாட்டார் என்று கூறியவர் யார்? A புத்தர், B வள்ளலார், C முகமது நபிகள், D காந்தியடிகள். சரியான விடை முகமது நபிகள். வினா எண் 13. மருத்துவர்களின் கூற்றுப்படி ஆண்கள் பகல் நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் என்ன நடக்கும்? A இதய பாதிப்பு ஏற்படும், B நினைவாற்றல் அதிகரிக்கும், C உடல் சூடு அதிகரிக்கும், D முழு திருப்தி கிடைக்கும். சரியான விடை உடல் சூடு அதிகரிக்கும். திருமணமான தம்பதிகளோட வாழ்க்கையில ஒரு அங்கம் தான் தாம்பத்தியம் அப்படின்னு சொன்னாலும் அது இருவரோட சம்மதத்தோட நடக்க வேண்டிய ஒண்ணு. அதே வேளையில இரவுல இருள் சூழ்ந்த இடத்துல நடப்பதுதான் சரி. பெண்களும் கூட இதைத்தான் விரும்புவாங்க. சாஸ்திரங்கள்ல கூட பகல் நேர தாம்பத்தியம் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இதையடுத்து பகல் நேரத்துல தாம்பத்தியம் கொண்டால் உடல்ல சூடு அதிகரிச்சு ஆண்களுக்கு விந்து நீர்த்து போதல் மற்றும் விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறனால முழுமையான இன்பத்தை அவங்களால அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. இவற்றை அடிப்படையா வச்சுதான் குளிர்ச்சியான சூழலுள்ள இரவுல தாம்பத்திய உறவு கொள்வது நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. பொதுவா இரவு அல்லது அதிகாலை 4 மணிக்கு மேல் காலை 6 மணிக்குள்
உறவு வைத்துக் கொள்வது ஏதுவான சூழலாகும். மேலும் தாம்பத்தியம் அப்படின்றது மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கு மத்தியிலுமே இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். இதுல மனித இனத்துல மட்டும்தான் பெண்களை விட ஆண்களே முதல்ல தயாராகிறாங்க. நேரம் காலம் பார்க்காம உறவு கொள்வதில் ஆண்கள் தான் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. ஆண்கள் பகல் நேர உறவு கொள்வதை விட இரவுல உறவு கொள்றதுதான் நல்லது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் வலியுறுத்துறாங்க. அதற்கு காரணம் இரவுல ஆக்சிஜனேற்ற ரத்த ஓட்டம் கிடைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அது ஆழ்ந்த உறக்கத்துல மட்டும்தான் கிடைக்கும். இரவுல எத்தனை முறை உறவு கொண்டாலும் ஆழ்ந்த உறக்கம் வந்துவிடும். இதன் மூலம் உடல் உறுப்புகளுக்கு தேவையான அளவு ஆக்சிஜனேற்ற ரத்த ஓட்டம் கிடைக்கிறனால இரவுல தாம்பத்தியம் வைத்துக் கொள்றதுதான் உடல் நலத்துக்கும் நல்லது அப்படின்னு மருத்துவர்களாலும் ஆராய்ச்சியாளர்களாலும் பரிந்துரைக்கப்படுகிறது. வினா எண் 14. பின்வரும் மரங்களில் பூச்சிகள் தாக்காத மரம் எது? ஏ அரசமரம், பி முருங்கை மரம், சி வேப்பமரம், டி இலுப்பை மரம். சரியான விடை வேப்பமரம். அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை. வினா எண் 15. தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்பட்ட மௌரிய பேரரசர் யார்? ஏ அசோகர், பி அக்பர், சி பாபர், டி இவர்கள் அனைவரும். சரியான விடை அசோகர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.